தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 27ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று ஆடி அமாவாசை. 12 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திரன் குரு பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசையாக அமைகிறது. இந்த ஆடி அமாவாசையில் இந்தியாவுக்கு சூரிய கிரகணம் தெரியாது. இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த சூரிய கிரகணம் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் தெரியக்கூடிய ஒன்று. மிகவும் ஒரு சில மணி நேரம் குறைவாகவே இருக்கக்கூடிய இந்த கிரகணம் இயற்கை பேரிடர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகணமாக இருக்கும். சூரியன், சந்திரன், புதன், குரு 4 கிரகங்களும் சந்திரன் வீட்டில் இருப்பதனால் மழையினால் நீரினால் அழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இயற்கையில் ஏற்படும் இந்த அமாவாசையால். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள்: சந்திரன் கடக ராசியில் அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடத்தில் சந்திரன், சூரியன், புதன் மற்றும் குரு. 5ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சனி, லாபத்தில் ராகு. இப்படிப்பட்ட கிரக அமைப்பே பல வருடங்களுக்கு பிறகு வந்து சேருகிறது. ஆகையினால் மேஷராசி நேயர்களுக்கு இன்று இந்த ஆடி அமாவாசை இறைவனின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. இன்று புதன்கிழமையாக இருப்பதனால் பசுமாடுகளுக்கு உணவளித்து அன்னதானங்களை பசுமாடுகளுக்கு செய்தால் மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். இந்த ஆடி அமாவாசை தினமானது நீங்கள் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம். உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். மேஷராசியில் அஸ்வினி, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாகவும் அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை தினமானது பொன் பொருள் சேரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், புதன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும் கிரகநிலைகள். இன்று சுப காரியங்கள் பேசுவதும் சுபங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ரோகிணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். பிறந்த வீட்டால் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய நற்செய்திகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளாகவே இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இன்று எதிர்பாராத பணவரவு கைக்கு வந்து சேரும். உடன் பிறந்தோர்களால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகளும் வந்து சேரும். இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்களுக்கு வெற்றியை பார்க்கலாம். ஆடி அமாவாசை தினமான இன்று அன்னதானங்கள் செய்வதும் சிவன் அடியார்களுக்கு வஸ்திரதானங்கள் செய்வதும் உங்களுக்கு கிரகதோஷங்களை நீக்கும். இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்கள் உறவினர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு நன்மையை தரும். பொன் பொருள் சேரக்கூடிய நாளாக அமைந்திருப்பதனால் மனதில் நிறைவு உண்டு. கடகராசி நேயர்கள்: இன்று கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மனதில் நல்ல ஒரு நிறைவு உண்டு. இன்று உங்களினுடைய தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் விலகும். புனர்பூசம், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமோகமான வெற்றியை பார்க்கலாம். அலுவலக வேலைகள் இது நாள் வரையில் இழுபறியில் இருந்தது வெற்றியை தரும். குடும்பத்தில் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து போகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும்.
பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று ஆடி அமாவாசை தினத்தில் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். கடலோர ஆலயங்கள் வழிபாடுகளும் மற்றும் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு இன்று பொறியிடுதல் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு பரிகாரமாகும். ஆடி அமாவாசையில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாகவும் இருக்கும். 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் நீங்கள் இன்று விற்பது வாங்குவது போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனசோர்வு தீரும். இன்று சிம்மராசி நேயர்களுக்கு காலை வேளையில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் திருப்தியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று உங்களினுடைய வழக்குகளை ஒத்திவைக்கலாம். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் வீரபத்ரருக்கு இன்று வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள் இன்று குடும்ப சுமை குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் விலகும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. உடன் பிறந்தோர்களால் இன்றைய நாளில் உங்களினுடைய மனப்போராட்டங்கள் தீரும். குடும்பத்தில் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சுமை குறையலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டங்கள் முடிவிற்கு வரும். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அலுவலக வேலைகளில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகளும் தீரக்கூடியதாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் குறையும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைந்த நாளாக அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நன்மையை தருவதாகவே இருக்கும். உடன் பிறந்தோர்களால் ஏற்படக்கூடிய ஒரு மனக்குறை விலகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு வெற்றியை தரும். இன்று உங்களினுடைய காலை வேளையில் அலுவலக வேலைகள் மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்களை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அரசாங்க உதவிகள் மற்றும் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் ஆடி அமாவாசையான இன்று பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறலாம். உடன் பிறந்தோர்களால் ஏற்படக்கூடிய ஒரு விதமான மன சோர்வுக்கு இன்று உங்களினுடைய குடும்பத்தில் நல்ல தீர்வுகளை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் நன்மையை தரும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை பார்க்கலாம். ஆடி அமாவாசை தினமான இன்றைய நாளில் வெற்றியை சுமக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப குழப்பங்களும் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொன்பொருள் சேரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒன்றாக அமையும். உடன் பிறந்தோர்களுக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் தீர அவர்களினுடைய உதவி உங்களுக்கு மனதிற்கு பாரத்தை குறைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனதில் குழப்பத்தை தருவார். பொன்பொருள் சேரக்கூடிய நாளாக இருக்கும். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள், வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் உங்களுக்கு சாதகமாக மாறும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நரசிம்மர் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. ஆடி அமாவாசை தினமான இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தை வணங்குவதும் மற்றும் நரசிம்மருக்கு இன்று அபிஷேகம் செய்வது உங்களினுடைய சனி பகவானினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்கும்.
10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் நீச்சமாக இருப்பதனால் கிரக சஞ்சாரங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு அவ்வளவு சாதகமான ஒரு நிலை அமையவில்லை. ஆகையினால் தனுசு ராசி அன்பர்கள் இன்று குலதெய்வத்தை வணங்கி நாளை தொடங்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் மாறும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும். இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு மாலை நேரம் மிகவும் உகந்தது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று உங்களினுடைய காலை வேளையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்களும் மாறும். மகர ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய மாலை வேளையில் உங்கள் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல மாற்றங்கள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் மாறும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்றைய நாளில் கும்பராசி நேயர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளவும். எடுத்த காரியங்கள் தடையில்லாத ஒரு நாளாக அமையும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நன்மையை கொடுத்தாலும் கூட எடுத்த காரியத்தில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம். இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. 5ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் 7ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருப்பதனால் கும்பராசி நேயர்களுக்கு சற்று பொறுமையும் நிதானமும் தேவை. மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. பூமி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்று சற்று நிதானமாக யோசித்து எடுக்கலாம். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். எடுத்த முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும். இன்று பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் கைக்கு வந்து சேரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் 6ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், இப்படிப்பட்ட ஒரு கிரக சஞ்சாரங்களில் மீனராசி நேயர்களுக்கு மனதளவில் ஒரு சில குழப்பங்கள் வந்து போகும். இன்று நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். இன்றைய நாளில் மாலை வேளை உங்களுக்கு மிகவும் உகந்தது. குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.